ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் ஃபேமிலிக்கு நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். என் பேர் உஷா. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன். ஓகே. என்னுடைய பாபாவோட ஜேர்னி அனுபவம் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் 2011. ஓகே. ஐம் சாரி 2010. ஓகே. கிடைக்காத ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிது பாபா மூலியமா. அதாவது என் குழந்தை. அவர்கிட்ட நான் அவருக்கு எப்படி எனக்கு அறிமுகம் ஆனதுனாக்கா ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து என்னோட ஒருத்தர் வந்து நீங்க இவரை போய் பாருங்க, பார்த்துட்டு இவர்கிட்ட நீங்க போய் 9 வீக்ஸ் விரதத்தை எடுத்து நீங்க உங்க கோரிக்கையை சொல்லுங்க, அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாபா கிட்ட. ஸோ நாங்க ஜொஹோர்ல இருந்து அங்க ஒரு சென்டர் இருக்கு. நீங்க மலேசியால தானே? I'm from Malaysia. Okay. ஸோ அங்கே இதுக்கு முன்னே வந்து எனக்கு பாபா யாருன்னு தெரியாது. ஸோ அவரை பார்க்க போதோட எனக்கு பிடிக்காது. ஓகே. பிகாஸ் அவர் வந்து ஒரு சைனீஸ் லுக் இருக்கிறதுனால எல்லா டெம்பிளும் மலேசியாவில் இருக்கிற எல்லா டெம்பிளும் வந்து இவரோட சிலை வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு பிடிக்காது. நான் எப்போ சொல்லுவேன் ஏன் இவரை வந்து இந்த கோயிலை வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு என்னை போக சொன்னப்போ ஐ காட் ஷாக்ட். பிகாஸ் யார் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னானோ அவர் தான் என்னை கும்பிட சொன்னாங்க. ஸோ வழிபாடு பண்ணி பாருங்க. ஸோ நான் எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டடோட சரி இவரும் ஒருத்தர் தானே கடவுள்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் டு ஃபாலோ ஹிம் இன் 2010 இன் ஏப்ரல். ஓகே. ரைட். அண்ட் தென் அந்த 9 வீக்ஸ் விரத் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது by the time I finish about 5th week I conceived. Okay, that is my request from him. Avurkitta na conceive avula. So I was happy and I got what I want from him. So adula irundhu I started to be more, I started to know about him. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அப்படியே சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பல பிரச்சனைகள் நான் எதிர்நோக்கிட்டு இருந்தேன். பட் எப்படியோ எல்லாத்தையும் வந்து கடந்து வர்றதுக்கு பாபா ரொம்ப வழி காட்டினார் எனக்கு. 2011 ஃபர்ஸ்ட் எனக்கு ஷிரடிக்கு வரணும்னு சொல்லி ஒரு கால் வந்தது. அந்த கால் எப்படி வந்ததுன்னாக்கா இட் வாஸ் ஆஸ்க் கொஸ்டின் டு பாபா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் வந்து இட் ஆஸ்க் மீ தட் ஹீ கால் மீ டு ஷிரடி. சரி நீ ஷிரடிக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு அப்படி சரி தடங்கள் இல்லாமல் ஐ கேம் இன் 2011 3ஆம் மாதம் வந்திருந்தேன். மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு ஷிரடி. அப்புறம் அதிலிருந்து ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை லைஃப். ஐ கேன் சீ தட் ஹீஸ் வித் மீ. என் கூட இருக்கிறார். என்னோட பிரச்சனைகள் அத்தனைக்கும் அவர் நிர்வத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. 2012 எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்திருந்தது. திரும்பி I received a postcard from India. எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்து நீ ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்திருந்தது. பாபா அழைக்கிறார் ஒன்று அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் முடிவு எடுத்தேன், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் கண்டிப்பாக இவரை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ நான் 2011 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2012 நான் முடிச்சுட்டேன். இப்போ 2014 திஸ் இஸ் மை 3rd ட்ரிப் டு ஷிரடி. And now I'm in Shirdi. I'm happy because என்னோட 40th birthday I celebrated with Baba at Dwaraka. புதினாலதினமெல்லாம் ஷிரடில செலிப்ரேட் பண்றோம். Yes, it was really a gift. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷிரடி யாத்திரை ஒரு டைம்ல? Okay, first time நான் ஷிரடிக்கு வந்திருந்தப்போ of course எனக்கு அப்ப வந்து தொடர்பு காலம் தான். எனக்கு வந்து அவரை பத்தி ரொம்ப தெரியாது. பட் எனக்கு அழைப்பு கிடைச்சதுன்னு சொன்னப்போ I was excited. ஸோ வந்திருந்தப்போ அந்த இப்போ இந்த 3 வருஷத்துல ஐம் ஸ்டில் லேர்னிங். இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே தெரிஞ்சுக்கிற காலகட்டத்தில் வந்து அவரும் என்னை எவ்வளோ கைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த ஜேர்னியில் நான் போய்கிட்டு இருக்கிற வாசியில் வந்து இந்த ஜேர்னியில் வந்து நான் எவ்வளோ ஸ்டார்ச் டிவோட்டிஸ் பாபா டிவோட்டிஸை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய கொடுத்தாரு. அவரை பற்றி அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே நேரத்தில் வந்து அவங்க மூலியமாகவும் இவர் யார், இவரால் என்ன செய்ய முடியும், அதே நேரம் நான் யார், என்னால் அவர்கிட்ட என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ யார் அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு அன்னோன் லெட்டர் வந்திருக்காங்க உங்ககிட்ட மலேசியா. ஸோ அது மேலே நீங்கள் இல்லை வந்தது லெட்டர் வந்து நாட் ஃப்ரம் மலேசியா, இட்ஸ் இந்தியா. ஃப்ரம் இந்தியா. எஸ்,
it's from இல்லையா India. நீ வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட வெறும் சும்மா லிட்டில் பிட் தான் தெரியும் தானே? இப்போ வரைக்கும் நான் அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். Still you are learning. அவர் வந்து கடல் அளவுக்கு இருக்கிறவர். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ocean மாதிரி தான். Yes, he's higher than sky, he's deeper than sea. So அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷமானாலும் எடுக்கும்னு எனக்கு தெரியும். From that onwards you visit every Yes, that is my vow because அது ஒரு என் குழந்தைக்காக வேண்டி நான் எடுத்த vow. என் குழந்தை வந்து குழந்தைக்கு எவ்வளவு வயசு? இப்போ இந்த வருஷம் என் குழந்தைக்கு 3 வயசு. அவர் வந்து பிறக்கும்போது சில ஹெல்த் சரியில்லாம தான் பிறந்தாரு. ஸோ பாபா கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் விட்டதுலேருந்து எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறத விட பாபா எவ்வளோ டேக் கேர் பண்ணிட்டான்னு சொல்லுன்னா எவ்வளோ மாற்றங்கள் என் குழந்தையோட ஹெல்த்தில் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக வேண்டி என்னோட நன்றி கடனை செலுத்துறதுக்காக வேண்டி நான் பாபா கிட்ட கொடுத்தவா எவ்ரி இயர் என் உயிர் போகும் வரை, என் உயிர் எப்போ போகும் வரை, எப்போ அது எத்தனை வயசானாலும் சரி என் உயிர் போகும் வரை அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவரை நான் வந்து செடியில் பார்ப்பேன்னு நான் அவர்கிட்ட வாப்படுத்தேன். Still your last breath. உங்களோட வயிறு எவ்ரி இயர் உங்க லைஃப் கடைசியில் வரைக்கும் அவரை பார்க்கணும்னு ஒரு டேஷன் பண்ணியாச்சு. எஸ், அது ஒரு முடிவு. இந்த முடிவு வந்து நான் எடுத்ததா சொல்றதை விட அவரும் எனக்கு கொடுத்ததா நான் சொல்றேன். ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் கிஃப்டட் ஆன் தட் வே பிகாஸ் எவ்வளோ பேருக்கு மத்தியில் என்னையும் ஒரு 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 குழந்தையா செலக்ட் பண்ணி அவரோட டிவோட்டியா அவரோட மகளா என் குழந்தைக்கு அவர் ஒரு தாத்தாவா அப்படின்னு ஒரு ஒரு உறவை கொடுத்ததுக்கு எனக்கு இப்போ யாருமே எனக்கு இப்போ இல்லாத ஒரு குறை வந்து அவர் தீர்த்துக்கிறார். அது வரைக்கும் I'm very happy and I'm very gifted for being his devotee. Thank you so much. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த ஓப்பன் ஹார்ட் வித் பாபால ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. Thank you சாய்ரா. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் because for giving me that opportunity so sharing my experience to other devotees. Sure. Thank you சாய்ரா. சாய்ரா. Shairam.